இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்கடா, இது கோஇன்சிடென்ஸ் இல்லை. யாரெல்லாம் இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்குது, இந்த கார்ட்ஸ் மூலம் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. வாவ், முதல் கார்டே 8 of Wands. சூப்பரான மெசேஜ். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தியை அனுப்புது உங்களோட லைஃப்பில். ஓ மை காட், வேகமாக குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பணம் சார்ந்த விஷயங்கள், பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் உங்களோட லைஃப்பில் நடக்க போகுது. பணம் சார்ந்த விஷயம் உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் ஒரு அபண்டனான ஒரு ராணியாக ராஜாவாக செல்வ செழிப்போட வாழ போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்களை செல்ஃபாக கேர் பண்ண வேணும். உங்களுக்குரிய அன்பை கொடுங்க, உங்களுக்குரிய டைமை கொடுங்க, உழைக்கிறதுக்கு, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு சொல்லி உங்களை நல்லா கவனிங்க. உங்களுக்குரிய டைமை கொடுங்க, ரொம்ப வேகமாக, ரொம்ப வேகமாக ஒரு மாற்றம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பணம் சம்பந்தமான வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் அது ஸ்டேபிளான வாய்ப்பு. அது உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண போகிற ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் கார்டு வருது? ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக? உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் வராதா? பணம் வராதா? லோன் வராதா? இல்லாட்டி ஒரு காணி உங்களோட விற்க வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் சரி தீராதா? பிரச்சனை, சொத்து பிரச்சனைலாம் தீராதான்னு சொல்லி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வேகமாக அந்த மாற்றம், அந்த வாய்ப்பு வரப்போகுது. நீங்கள் செய்ததுக்கு ஒரு கர்மா கார்டு, ஜஸ்டிஸ். நீங்கள் அவன் இப்படி இருக்கிறான், அவங்களுக்கு எல்லாம் இது கிடைச்சிட்டு ஏன் என்ன கிடைக்கல, அந்த எண்ணங்கள் எல்லாம் விடுங்க, தூக்கி போடுங்க. மற்றவங்களுக்கு என்ன எப்படி நடந்தால் எங்களுக்கு என்ன, உங்களுக்குரியதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு என்னென்னாலும் கிடைச்சிட்டு போட்டோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ற எண்ணத்தை விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் செல்வ செழிப்போட அப்பன்ட்டனாக வாழ போகிறீங்க. அதை மட்டும் பாருங்கள். மற்றவங்களும் உங்களோட மனசுக்குள்ளே இருந்து எடுத்துருங்க. உங்களுக்குரியது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குரிய பலனை தான் எடுப்பீங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க இந்த நேரத்தில். நல்ல எண்ணங்களை சிந்திங்க. உங்களுக்குரிய தீர்ப்பு வழங்கப்பட போகுது. ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக அந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வாவ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். எப்படி ஒரு கார்டு! சூப்பராக அபண்டன்ட் தான், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம். வாவ், இன்னும் இப்படியெல்லாம் கார்டு வருது. சூப்பரான பாசிட்டிவான ரீடிங், ரொம்ப ஒரு ஹாப்பியான ரீடிங். பண வாய்ப்பு, பணம் இழுக்க இருக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உங்களுக்கு வருது. ஸோ அலர்ட், ரெடியாக இருங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை சுற்றி வருது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த உங்களுக்கு வரப்போகிற வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வேணும். உங்களை செல்ஃப் கேர் கொடுங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ராணியாக ராஜாவாக வாழ்கிறதுக்கு தகுதியான ஆள் தான். ஸோ உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் சேர்ந்து வேலை செய்யுங்க. அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது உங்களுக்கு நல்ல அபண்டனை தேடித்தரும். அதுக்குரிய ஸ்ட்ரென்த், அதுக்குரிய நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சும்மா சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. அன்பு இங்கே எகெயின் ஒரு பெரிய ரோலாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கும் செல்ஃப் கேர் இங்கே முக்கியமாக தெரியுது. அபண்டனாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட எண்ணங்கள், உங்களோட சிந்தனைகள், உங்களோட செயல்களை நேர்மறையாக வச்சுக்கொள்ளுங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்று தரும். இந்த பிரபஞ்சம் நீங்கள் செய்ததுக்குரியது கட்டாயம் ஜஸ்டிஸ் தரப்போகுது. ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட இன்னர் செல்ஃப் லுக்கில் உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியம், உங்களை அதை வெளியில் கொண்டு வாங்க. உங்களுக்கு பயப்படாதீங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு பயமும் தேவையில்லை. உங்களுக்கு வார ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த கார்டில் குதிரையில் ஒருத்தர் கொண்டு வரார் ஒரு நாணயத்தை. ஸோ ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு உங்களை தேடி வந்துட்டே இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை கையில் தாரத்துக்காக ராணி, குயின், கிங் இங்கே இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த வாய்ப்பு, அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயம் அது சரியான மாதிரி அமைஞ்சு நீங்கள் ஒரு அபண்டனா செல்வ செழிப்போட ஒரு நிறைவான வாழ்க்கை, பணத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்துட்டு இருக்குது. ஸோ சந்தேகப்படாதீங்க. அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை கொண்டு வாங்க. எப்போவுமே நன்றி உணர்வோட இருங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குதோ, எந்த லைஃப்பில் வாழ்கிறீங்களோ அந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போவுமே அந்த நன்றி உணர்வு ஹம்பிளாக இருங்க. நான் தான் என்ற ஒரு கெத்து இல்லாமல்
ஒரு கெத்துக்காக இல்லாமல் இப்படி ஒரு கெத்துக்காக செலவு செய்யாமல் ஒரு கொஞ்சம் பணிவாக இருந்து பாருங்க, பணிவாக இருங்க, அன்பை கொடுங்க, மற்றவங்களை மதியுங்க. அதெல்லாம் நீங்கள் செய்ய வேணும் இந்த கார்ட்ஸில். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பண வாய்ப்பை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் பணிவாக இருக்க வேணும், அன்பு மற்றவங்களுக்கும் கொடுக்க வேணும், மற்றவங்களை மதிக்க வேணும் என்ற ஒரு மெசேஜையும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆனால் பணம் என்று கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏஸ் ஆஃப் கப், ஓமோ கார்டு எல்லாமே பாசிட்டிவான கார்டு. செல்ஃப் லவ், புதிய வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரப்போகுது. மேரி பண்ணாதவங்க இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபண்டனான ஒரு நல்ல ஒரு ஆண் செல்வ செழிப்போட வர போகிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் நீங்கள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு லக்ஷ்மி மாதிரி, லக்ஷ்மி உங்களை பார்த்தாலே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஒரு பெண் உண்டு ஒரு உங்களுக்கு தேடி வருவாங்க. நீங்கள் உலகாலமாக காத்திருந்ததுக்குரிய பலனை அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நல்ல குயிக்காக வேகமாக மாற்றம் வரப்போகுது. ஒரு சூப்பரான காதல், உங்களை நீங்கள் நேசிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்துக்கல போகிறதா இருக்கலாம், காதல் கல்யாணம் நடக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு சூப்பராக உங்களை தேடி வருது. நல்ல அபண்டனான விஷயம், ஒரு நல்ல நியூஸ் ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. குயிக்காக, ரொம்ப குயிக்காக வருது. அதை கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. சூப்பரான மெசேஜ், சந்தோஷமான விஷயம். நீங்கள் எதை இன்னைக்கு எடுக்கிறீங்களோ உங்களுக்கு பண வாய்ப்பு தேடி வருதுண்டா பண வாய்ப்பு தேடி வருது. இல்லாட்டி உங்களை ஒரு திருமண வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெண், நல்ல ஆண் மணமகன் வர போகிற ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறீங்கண்டா அது கூட நடக்கும். ஸோ ரெடியாக இருங்க. எல்லாத்துக்கும் செல்ஃப் லவ் முக்கியம், உங்களை நீங்கள் நேசிங்க என்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்திருக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க அன்பு என்று சொல்லி செல்ஃப் லவ், சூப்பரான மெசேஜ். என்னென்னு சொல்கிறது, பணம் சந்தோஷம் வாழ்க்கை என்று சொல்லி எல்லாமே நீங்கள் தான் உங்களோட லைஃபுக்கு கிங் குயின், எல்லாமே உங்களை தேடி வருது. நல்ல வீடு, நல்ல அழகு, நீங்கள் ஒரு மணி மேக்னெட், எல்லாத்தையும் ஈர்க்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு மேக்னெட் பவர் உள்ள பர்சன் தான் இந்த ரீடிங்கை பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான மெசேஜ், நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜ். நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு ராஜா ராணி. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க. உங்களோட வாழ்க்கை என்ற கம்பெனிக்கு நீங்கள் தான் சிஇஓ. உங்களை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் லக்ஸரியாக இருங்க. உங்களுக்கு இந்த லக்ஸரியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு தகுதியானதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரப்போகுது, நல்ல வேகமாக, நல்ல ஒரு மெசேஜ். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு குயிக்காக ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப வேகமாக ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வரும். ஏதாவது இமெயில், கால், ஆஃபர், இல்லாட்டி உங்களுக்கு லவ் ப்ரப்போசல், ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி நல்ல விஷயம் குயிக்காக வருது. எனக்கு வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் வந்த பிறகு. நம்பிக்கையோடு இருங்க, 100% இது நடக்கும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவான மெசேஜ். கார்டை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே ஒரு சூப்பரான மெசேஜ், எல்லாமே பாசிட்டிவான கார்டு. நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இருங்க. சில பேருக்கு வாய்ப்பு வந்து ஸ்லோவாக இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது ஒரு ஃபாஸ்ட்டான வாய்ப்பு தான். பட் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவாகலாம். ஸ்லோவாகுதுண்டா அதை நினச்சி கவலைப்படாதீங்க. டிலே ஆகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ மெதுவாக சீராக வருது. எப்படி சொல்கிறது, ஒரு குதிரையில் ஒரு ராஜா வார மாதிரி மெல்லமாக ரிலாக்ஸாக. என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அபண்டன், தேரில் உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு அபண்டன் மெல்லமாக வந்துட்டே இருக்குது. ஆனால் அது சூப்பரான அபண்டன், உங்களை ரொம்ப நாளைக்கு ஹாப்பியாக வச்சுருக்க போகிற ஒரு நியூஸ் தான். அதை மிஸ் பண்ணிடாமல் அதை ஏற்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஏதோ ஒரு ட்ரெஷர், என்ன விஷயம்னு தெரியல எனக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான மெசேஜ். நல்ல விஷயமா இருந்தால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் உங்களை தேடி வந்ததுண்டு. கோர்ட் கேஸ் ஏதாவது ஈடுபட்டு இருந்தது என்று சொன்னால் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும். உங்களுக்கு பொய் சொல்லி உங்களை ஏமாத்தினவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்களோட தண்டனை எங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்க வேணுமென்று நீங்கள் நினைக்காதீங்க. பட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்குரிய நியாயம், உங்களுக்குரிய தீர்ப்பு எங்கே சரியாக இருக்கும், சரியாக வந்து சேரும், உங்களுக்குரியது உங்களை வந்து சேரும் என்ற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு இருக்கிற தைரியம், உங்களுக்கு அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கோபமாக மாற்றாதீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் கேளுங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணுங்கன்ற ஒரு மெசேஜையும் நீங்கள் தந்திருக்கிறாங்க. சூப்பரான மெசேஜ். நீங்கள் கேட்ட விஷயம் வருது. அன்பால் அதை அன்பால் தான் அதை ஜெயிக்க முடியும்.
உங்களுக்குரிய விஷயம் வருது. அன்பு முக்கியம். கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஒரு எப்படி சொல்றது, நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ராணி என்றதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஆஃபர் வரும்போது ஒரு ராஜாக்கு ஒரு ராணிக்கு ஒரு ஆஃபரை கொண்டு தரும்போது, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரை கொண்டு தரும்போது, ஒரு வாய்ப்பை கொண்டு தரும்போது எவ்வளவு ஒரு இதா வாங்கி கொள்வாங்களோ, எவ்வளவு அன்போட, எவ்வளவு கருணையோட, எவ்வளவு ஒரு கெத்தா வாங்குவாங்களோ, அந்த ஒரு தைரியமும் உங்களுக்கு இருக்க வேணும். அந்த ராஜா ராணிக்கு ஒரு தைரியமும் இருக்க வேணும். அதே அளவுக்கு அன்பு கருணையும் இருக்க வேணும். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ட் இல்லாம அந்த மனநிலையோட இருந்தீங்கன்னா இந்த அபண்டன்ட் 100% உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வருது. அவ்வளோ ஒரு சூப்பரான மெசேஜ், சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புற சூப்பரான மெசேஜையும் தகவல்களையும் இந்த கார்ட்ஸ் மூலம் தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிரபஞ்சத்தோட தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.